நீங்களும் அக்குபங்க்சர் டாக்டர் ஆகுங்கள். மருந்துகளால் வரும் நோய்கள், பிபி, டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக நீங்களும் ஆங்கில மருத்துவராகுங்கள். பெண்களே உங்களுக்காக இந்த 5 புத்தகங்களும் முதலாவதாக சேலத்தில் வெளியிடப்பட்டது. பிறகு ஒவ்வொரு ஊரிலும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 புத்தகங்களிலும் இந்த மேன்மையான வகுப்புகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் எந்த அளவுக்கு இது உங்களுக்கு உபயோகமாகும் என்பது எனக்கு புரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களில் இறைவன் கொடுத்த இந்த மகத்தான பாக்கியங்களை ஹெல்த் டைம் புத்தகத்தில் எழுதி, பின்னர் பலரும் இதை ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களிடம் நான் கூறியதெல்லாம், அந்த ஒவ்வொரு தலைப்பும் நிச்சயமாக முழுமையாக நிறைவேறிவிட்டது. இனி அதை பற்றி எழுதுவதற்கு ஒன்றுமில்லை. மேலான பாக்கியங்களின் பக்கம் நீங்கள் நுழைந்த பிறகு அது தேவையில்லை என்று சொல்லிய போது அப்படியல்ல. இதுவும் இறை ஞானங்கள். நீங்கள் அதை ஒன்றுமில்லாதது போல் விட்டுவிட முடியாது. எழுதுங்கள் என்று பலமுறை சொன்ன பிறகும் கூட எனக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் இறுதியாக மக்களுடைய அந்த தேவையை கருதி வெளியிடலாம் என்று அந்த முயற்சியில் இறங்கிய போது நிச்சயமாக மனிதர்கள் என்னிடம் இந்த கேட்ட 4 புத்தகங்களும் வெளியிடப்பட வேண்டியது முறையானது தான் என்பது எனக்கு பட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாளைய வாழ்க்கை வாழ்வதற்கு உபயோகமாக இருக்கப் போவதில்லை. இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகவும், தீமையை உங்களுக்கு நிச்சயமாக கூடாது என்று உங்களை விட்டும் விளக்குவதற்காகவும் இந்த 4 புத்தகங்களும் நிச்சயமாக பயன்படும். நம்பிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது நாம் மேலான ஒரு வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு சோதனைகள் வரும்பொழுது நாம் மருத்துவத்தின் பக்கம் சாய்ந்துவிட்டால் என்ன என்ற அளவுக்கு கூட சோதனைகளுடைய உச்சகட்டம் நம்மில் பலருக்கும் பல சமயங்களிலும் வரலாம். அந்த தருணத்தில் நிச்சயமாக போகக்கூடாது என்பதற்கு இந்த 4 புத்தகங்களும் உங்களுக்கு அடிப்படையாக அமையும். இந்த புத்தகங்களை நீங்கள் படித்து முடித்துவிட்டால் நிச்சயமாக தீமையிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொண்டீர்கள். இனி நாளைய வாழ்க்கையுடைய நன்மைக்காக நான் திரும்புகிறேன். நன்மையின் பக்கம் காலடி எடுத்து வைத்துவிட்ட பிறகு தீமையின் பக்கம் சாய்ந்து விடாமல் நிச்சயமாக உங்களை தடுக்கும் இந்த 4 புத்தகங்களும். இதில் உள்ள ஒவ்வொன்றும் சொந்த வார்த்தை அல்ல, இறைவனுடைய மகத்தான ஞானங்களை கொண்டு எழுதப்பட்ட ஆணித்தரமான உண்மைகள். இதை மறுப்பவர் எவரும் இல்லை. தீமையை என்ன என்று கூறுவதும், நன்மையிலிருந்து தீமைகளை தெளிவாக விளக்கிச் சொல்வதும் வாழ்க்கையினுடைய மேன்மையான வழிமுறைக்கு ஏற்ற நிச்சயமான ஒரு செயலாக இருக்கிறது. இந்த புத்தகங்கள் வேண்டாம் என்று நான் நினைத்தபோது வேண்டும் தான் என்று எனக்கு அறிவுறுத்திய பலருக்கும் நிச்சயமாக இறைவன் என்னை விட மேலான ஞானங்களை கொடுத்திருக்கின்றான். நான் அறியாத ஒன்றை அவர்கள் எனக்கு அறிவித்ததற்காக இறைவனுக்கு நன்றி. இந்த புத்தகங்கள் இதுவரையில் நான் இந்த புத்தகத்தை பற்றி சேலத்திலும் பேசவில்லை, கோயம்புத்தூரிலும் பேசவில்லை, திருச்சியிலும் பேசவில்லை, இங்குதான் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம்தான். தீமையிலிருந்து உங்களை விலக்க இது உதவும். ஆனால் நன்மையின் பக்கம் நீங்கள் சாய வேண்டும். அடுத்தது
இதற்கு உறுதுணையாக உங்களுக்கு காலமெல்லாம் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய வீட்டை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இன்னும் நீங்கள் பரிசாக யாருக்கும் கொடுக்க விரும்பினாலும் இந்த 4 புத்தகங்களுடன் இதைவிட மேலானது நிச்சயமாக நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவானது இந்த சிடிக்களும் டிவிடிக்களும். உத்தரவாதம் நாளைய வாழ்க்கைக்கு. எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு சிடியோ டிவிடியோ நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது, எந்த இடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, முதல் சிடி 2வது சிடி என்று போட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொன்றும் இறைவனுடைய நிச்சயமான முழுமையான ஞானங்கள். அதில் உங்களுக்கு மனம் அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது. நாளைய வாழ்க்கைக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேன்மையான வாழ்க்கை வழிமுறை உங்களுக்கு அவசியம். இதற்கு இதுவரையில் உங்களுக்காக தயாராகியுள்ள சிடிக்களும் டிவிடிக்களும் நிச்சயமாக அவசியமாக பயன்படும். இந்த 5 புத்தகங்களும் பெண்களே உங்களுக்காக, நீங்களும் அக்குபங்க்சர் டாக்டர் ஆகுங்கள், பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக நீங்களும் ஆங்கில மருத்துவராகுங்கள். மருந்துகளால் வரும் நோய்கள் இவை அனைத்தும் மீண்டும் நீங்கள் தீமைகளின் பக்கம் சாய்ந்து விடாமல் நிச்சயமாக தடுக்கக்கூடிய மருத்துவ பொக்கிஷங்களாகும். ஆங்கில மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் அதனுடைய தீமைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகுங்கள் என்றால் அவர்களை மிஞ்சிய அறிவுடையவர்களாக ஆகுங்கள். அவர்கள் எதையெல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆங்கில மருத்துவனுடைய கேடுகளை அறிந்த டாக்டர்களாக நீங்கள் மாறுங்கள் என்பதாகும். நீங்கள் ஆங்கில மருந்துகளை உபயோகிக்கக்கூடிய டாக்டர்களாக மாறுங்கள் என்பது இந்த நூலுடைய பொருத்தமான நோக்கமல்ல. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை விட்டு விலக வேண்டும், எந்த மருத்துவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்கான அடிப்படை. பெண்களே உங்களுக்காக இதுவரையில் உலக சரித்திரத்தில் சொல்லப்படாத அனைத்து உண்மைகளும் பெண்களை பற்றியது. பெண்களே கேட்பார்கள், நாங்களே சொல்ல முடியாத விஷயத்தை நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீர்கள்? இறை ஞானம். எனவே சாத்தியம். ஆக இந்த 5 நூல்களும் உங்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுவிட்டது. இனி எந்த நூலும் இல்லை. இனி சிடிக்களும் டிவிடிக்களும் உங்கள் நலனுக்காக இங்கே பேசப்படும் நன்மையான உண்மையான உரைகளும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய இருதயங்களில் எதிர்க்கக்கூடிய அந்த உன்னதமான வாழ்க்கை முறையும் நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு உதவும். இன்று உங்களிடமிருந்து எந்த கேள்வியும் இல்லை. இறைவன் உனக்கு கொடுத்த நன்மையிலிருந்தும் நீ நாளைய வாழ்க்கையின் அழகான வாழ்க்கையை தேடிக்கொள். இவ்வுலகத்தில் உன்னுடைய பங்கை நீ மறந்துவிடாதிருப்பாயாக. இறைவன் உனக்கு நல்லதை செய்தது போன்று நீயும் நல்லதையே செய். இந்த பூமியில் குழப்பம் உண்டாக்குபவர்களில் நீ ஆகிவிட வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக குழப்பம் ஏற்படுத்துபவர்களை இறைவன் நேசிக்க மாட்டான். நாம் இன்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறோம். ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள். ஏன்? எனக்கு நன்மைகள் வேண்டும். இந்த நன்மைகள் வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்ததும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டுவிட்டதா? ஏற்படவில்லை. ஆகவே பிரார்த்தனையை தொடர்கிறேன், இன்னும் தொடர்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று நான் பிரார்த்தனையை கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இல்லை. யாரிடம் கேட்டீர்கள்? இறைவனிடம். இறைவனிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளம் உங்களிடம் என்ன பேசுகிறது என்பதை இறைவன் நன்கறிவான். மறைவானதையெல்லாம் இறைவன் நன்கறிகின்றான். உங்களுடைய இருதயத்தை படைத்த இறைவன் அந்த இருதயம் உங்களிடம் என்ன பேசுகிறது என்பதை நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன் தான். நீங்கள் வாய்களால் கூறினால் மட்டும்தான் இறைவன் உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய
முடியுமா? அல்லது நீங்கள் சொல்லாவிட்டாலும் இறைவன் அறிவானா? அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கிறீர்களே, இது இறைவனுக்கு பொருத்தமான பிரார்த்தனையா? சிந்தித்து பாருங்கள். இறைவன் அறிய முடியாதவன் என்று எண்ணிக்கொண்டா நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள். எப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்ததோ அப்பொழுதே இறைவன் அனுமதியை கொண்டுதான் அது ஆரம்பித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையின் போது நீங்கள் இறைவனை மறந்தவர்களாக, உங்களை நம்பியவர்களாக, இறைவனுக்கு மேலாக உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்களே, அப்பொழுது இறைவன் அறியாதவனா உங்களுடைய எண்ணங்களை பற்றி? நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி அறிந்திருக்கின்றான். அவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களிடத்தில் ஒரு பிரச்சனை உருவாவதில்லை. அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் உங்களுடைய இறைவனை மறந்துவிட்டீர்கள் என்பதாகும். சிறிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணினால் விடுபட்டு விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். பிரச்சனைகள் படிப்படியாக அதிகமாகிறது. அதனுடைய தாக்கங்கள் உங்களை பாதிக்க ஆரம்பித்துவிட்டன. இறுதியாக என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாது என்று எப்பொழுது நீங்கள் கருதுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். எந்த அளவுக்கு உங்களால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரும்பொழுது இறைவன் பக்கம் திரும்புவதை உங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிறீர்கள். தாங்க முடியாத அளவுக்கு மேல் இறைவன் உங்களை சோதிப்பதில்லை. படிப்படியாக சிறிது சிறிதாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகி கொண்டு வரும்பொழுது எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்களுடைய முயற்சிகள் எடுக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகள் எடுக்கும் காலமெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் நான் தாங்க முடியாது. இது இறைவனிடமிருந்துள்ள அருட்கொடை. தாங்கக்கூடிய அளவுக்கு மேலாக நிச்சயமாக இறைவன் உங்களை சோதிக்க மாட்டான். இனியும் நீங்கள் உங்களுடைய அறிவின் பக்கமும் உங்களுடைய ஆற்றலின் பக்கமும் மனிதர்களுடைய வழிமுறைகளின் பக்கமும் அவர்களுடைய அறிவும் அறிவியலின் பக்கமும் நீங்கள் செல்வீர்களானால் இன்னும் மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இன்று நீங்கள் அஞ்சிக் கொள்கிறீர்கள். இறைவனிடம் திரும்புவதே மேல், வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு உங்களுடைய தாங்கும் சக்தி உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாத நிலையில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். இறைவனுடைய நாட்டம் என்னவென்றால், அவனுடைய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு மேலாக நிச்சயமாக சோதிக்கப்பட மாட்டீர்கள். என்னுடைய உதவி அப்பொழுது உங்களுக்கு வரும். அந்த உதவி என்னவென்றால், என்னை தவிர உங்களுக்கு போக்கில்லை என்பதை தெளிவாக அறிவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டான். அப்பொழுது உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் ஆகிறது. உங்களுக்கு அறிவும் அதற்கு மேல் கிடையாது, பொறுமையும் அதற்கு மேல் கிடையாது. இறைவனுடைய வாக்கு இங்கு பூர்த்தியாகிறது. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் பக்கம் நாம் எப்பொழுது திரும்புகிறோமோ அப்பொழுது உங்களுடைய தாங்கக்கூடிய சக்தியின் கடைநிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் பக்கம் எப்பொழுது திரும்புகிறீர்களோ இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதற்கு முந்தைய வாழ்நாட்களிலும் பல சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. உங்களுடைய அறிவை கொண்டு ஓரளவுக்கு வாழ்ந்துட முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ள முடியும் என்று உங்களுடைய உடல் வியாதிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மேலும் மேலும் கடன்களிலும் பொருளாதார பிரச்சனைகளில் நீங்கள் மீள வேண்டி சிக்கிக்கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனைகளில் இன்னும் அதிகமாக்கிக் கொள்வீர்கள். பகைமையும் விரோதத்தையும் அதிகமாக்கிக் கொள்வீர்கள். பிரிந்தும் போவீர்கள். நெடுங்காலத்திற்கு திரும்பவே முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல் நோய்களாலும் சரி, ஒவ்வொரு நோயும் நாட்பட்ட நோய்களாக மாறி இறுதியில் நீங்கள் தாங்க முடியாத நிலைக்கு வரும்பொழுது கடவுளே என்று திரும்புகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை இருமுறை அல்ல, குறைந்தது இரண்டு தடவைகள் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு வயதிலும் குறைந்தது 2 முறைகள். அந்த ஒவ்வொரு முறையும் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது இறைவனே உங்களை பாதுகாக்கிறான். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புவீர்கள் என்றால், எப்பொழுது உங்களால் முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ, உங்களுக்கு இதற்கு மேல் அறிவு இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் இறைவன் உங்களை காப்பாற்றும் பொழுது, பாதுகாக்கும் பொழுது, உங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது நீங்கள் இறைவனை மறக்கிறீர்கள். இன்னும் என்ன கூறுகிறீர்கள்? என் அறிவின் காரணத்தால் நான் கிடைக்கப்பெற்றேன் என்றும் கூறுகிறீர்கள். எவ்வளவு தூரத்துக்கு நாம் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆக முடிகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகிறோம். இந்த நன்றி கெட்டத்தனத்தின் அடிப்படையை கொண்டு நாம்
இறைவனிடம் இன்று பிரார்த்தித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனை இனி நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற அந்த சந்தேகமும் இருக்கிறது. சந்தேகம் எதன் அடிப்படையில் என்றால், நிறைவேறிவிட்டால் நீங்கள் இனியும் என் அறிவை கொண்டுதான் நான் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்ற எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருப்பதை இறைவன் நன்கறிகிறான். இன்றைய ஒரு துன்பமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டால், இறைவனே என்று கதறிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய வாய், ஆனால் இருதயங்கள் இறைவன் பக்கம் திரும்பவில்லை. இருதயங்கள் உங்களுடைய முயற்சிகளின் பக்கம்தான் இருக்கின்றன. இன்னும் இறைவன் யார் என்பதை உங்களுடைய இருதயங்கள் அறியவில்லை. இந்த நிலையில் நீங்கள் இறைவனை ஏற்பவர்கள் இல்லை, மாறாக என் அறிவின் காரணமாகத்தான் நான் இதை கிடைக்கப்பெற்றேன், இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக நான் இருக்க மாட்டேன் என்று நீங்கள் நாளை கூற இருப்பதை இறைவன் இன்று நன்கறிகிறான். இதற்கு மேலும் உங்களுக்கு ஒரு நன்மையை இறைவன் நாடிவிட்டால், அதில் ஒரு சொற்ப காலம் சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தின் காலத்தில் நீங்கள் இறைவனை மறந்த நிலையில் மீண்டும் உங்களுடைய பழைய தவறின் பக்கமே என்னுடைய அறிவை கொண்டு நான் சாதித்துக் கொண்டேன் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் செல்வீர்களானால், இதற்கு அடுத்து வரக்கூடியது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கான பெரும் கஷ்டமாகும். உங்களுடைய பிரார்த்தனையில் நீங்கள் இறைவனை அவசரப்படுத்த வேண்டாம். உங்களுடைய மனநிலை இறைவனை மறந்து இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனமாகவும் இறைவனுக்கு விரோதமாகவும் இறைவன் உங்களை காப்பாற்ற அந்த காப்பாற்றுதலை நீங்கள் மறந்தவர்களாக, என் அறிவின் காரணமாக நான் என்னை காப்பாற்றிக் கொண்டேன் என்று இறைவனுக்கு நிகராக நீங்கள் உயர்ந்து உங்களை நீங்கள் பாராட்டிக் கொள்வீர்களே, அந்த பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கவே இறைவன் இப்பொழுதும் உங்களுடைய பெரும் பிரார்த்தனைகளில் பலவற்றை அவன் உங்களுக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறான். இணை வைப்பு என்ற இந்த பாவம் மகா கேடானதாகும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தீமைகளை தவிர எதையும் கொண்டு வராது. இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இனி வரும் கஷ்டம் உங்களால் தாங்க முடியாது. இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை என்னவாக அமைய வேண்டும்? என் இறைவனே, என் துன்பங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்ற விதத்தில் அமைய வேண்டுமா? அல்லது இறைவனே, நீ என்னை பாதுகாத்துக் கொண்டால் நான் உனக்கு நன்றியுடனாக இருக்க வேண்டுமே, அந்த பாதையில் நீ என்னை அமைப்பாக என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக கூடவே சேர்ந்து அமைந்தால் தவிர இனி உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடையாது. நிச்சயமாக நான் உனக்கு நன்றி கெட்டவனாக இருந்த நிலையில் இவ்வளவு துயரங்களை நான் சம்பாதித்துக் கொண்டேன். இந்த துயரங்கள் எல்லாம் ஆரம்பமாகும் அந்த தருணத்தில் சிறியதாகத்தான் இருந்தது. உடல் நோயாகட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சீர்குலைவாக இருக்கட்டும், சமுதாயத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நானே சம்பாதித்து கொண்ட பிரச்சனையாக அமையட்டும், எல்லாருமே சிறிய ஒரு அளவில் ஆரம்பித்து அதை நான் தீர்க்கப் போய் இறைவனை மறந்த நிலையில் எனக்கு அறிவிருக்கிறது என்று அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிக் கொண்டேன். இறுதியில் இனிமேல் என்னை முடியாது என்ற அளவில் தான் நான் இறைவன் பக்கம் திரும்பி இருக்கின்றேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் இறைவன் உங்களை பாதுகாத்தான். ஆனால் நீங்கள் மெத்தனமாக இருந்து விட்டீர்கள். நான் சாதுரியமாக என்னுடைய துன்பங்களிலிருந்து என்னை நான் சமாளித்துக் கொண்டேன் என்று கூறுபவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். இன்னும் அந்த பழக்கம் உங்களிடம் இருக்கிறது. இதுவரையில் உங்களை இறைவன் காப்பாற்றினான் என்ற அந்த ஒரு உணர்வை நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகள் என்று உங்களுக்கு பலனளிக்க வேண்டுமானால், எந்த ஒரு சமயத்திலும் நன்மையை நீங்கள் சம்பாதிக்கவில்லை என்பதை உணர்ந்து அறிந்தவர்களாக இருந்தால் தவிர, மீண்டும் உங்களை இறைவன் காப்பாற்றிய பிறகு நான் தான் என்னை காப்பாற்றிக் கொண்டேன் என்ற அந்த அடிவின் பக்கம் நீங்கள் போகாமல் இருக்க முடியும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும். நிறைவேறிவிட்டன பல பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனைகள் இன்னும் நாள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதற்கு மேல் உங்களால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடாது. ஒவ்வொரு முறையிலும் நீங்கள் உங்களுடைய சோதனைகளிலிருந்து இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டு உங்களை நீக்கும் பொழுது சிறிது காலம் சுகம் அனுபவிக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன கஷ்டங்களிலிருந்து சிறிது காலம் சுகம் அனுபவிக்கிறீர்கள். மீண்டும் அந்த கஷ்டம் பழைய கஷ்டத்தை விட அதிகமாகிறது. இதற்கு நல்ல உதாரணம், ஒவ்வொருவரும் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் தலைவலியோ உடம்பு வலியோ கால் வலியோ மூட்டு வலிகளோ எந்த வலி வந்தாலும் சரி, ஆரம்பத்தில் சிறிய ஒரு வலி. இறைவனை மறந்தீர்கள், உங்களுடைய அறிவை நம்பினீர்கள், மருத்துவர்களுடைய அறிவை நம்பினீர்கள், அறிவியலின் வளர்ச்சியை பெருமை கொண்டீர்கள், மாத்திரை விழுங்கினீர்கள், சிறிது காலம் சுகம் இருக்கிறது. இறைவனை நீங்கள் நினைக்கும் பொருட்டும் அவன் உங்களுக்கு அறிவித்தான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு நன்றி உணர்வுடன் வாழும் பொருட்டும் ஒரு சிறு கால சுகத்தை அவன் உங்களுக்கு அனுமதித்தான்.
நீங்கள் குணமாகிவிட்டது, மாத்திரையை சாப்பிட்டேன் குணமாகிவிட்டது. இறைவன் குணமாக்கினான் என்ற வார்த்தை வராது. இப்பொழுது உங்களுடைய காலகட்டத்தின் அடுத்த பகுதி, அடுத்த தலைவலி கொஞ்சம் அதிகமாகிறது. முன்பு ஒரு மாத்திரையை சாப்பிட்டேன், இப்பொழுது 2-3 மாத்திரை சாப்பிட வேண்டியிருந்தது. ஏன் இப்பொழுது உங்களுக்கு புரியவில்லை? அன்று ஒரு மாத்திரையில் குணமாகியது, அதே மாத்திரை இன்று ஏன் குணமாக்கவில்லை? அப்படி என்றால் இறைவன் எனக்கு குணமளித்தான், ஆனால் நான் இறைவனுக்கு நன்றியுடன் இல்லை, எனவே மீண்டும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கிறான், இப்பொழுதாவது நீங்கள் இறைவனை உணருங்கள் என்பதற்காக. அந்த மாத்திரைகளை 3 நாட்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் நிச்சயமாக குணமாகிவிட்டேன் என்று நினைத்தீர்கள். நிச்சயமாக இல்லை. திரும்பவும் இறைவனை மறக்கிறீர்கள். இன்னும் சிறிது காலத்துக்கு சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை தலைவலி வருகிறது. இது நிரந்தரமாகவும் தங்கிவிடும், அல்லது இன்னும் பல மாத்திரைகள் உட்கொண்டு பல பிற நோய்களையும் நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இந்த மாத்திரைகளின் காரணமாக இன்னும் பல காலங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தலைவலியில் இருந்து சுகமடைகிறீர்கள். அப்பொழுதும் இறைவனை மறக்கிறோம். இறுதியாக தாங்க முடியாத என்ற நிலைக்கு வரும் பொழுது, மருந்துகளின் மீது உங்களுடைய நம்பிக்கை குறையும் பொழுது, இந்த நம்பிக்கை குறைவுதான் ஆரம்ப காலத்தில் முதல் முறையாக ஒரு செகண்ட குணமானதே உங்களுடைய ஒரு மாத்திரையை கொண்டு அன்று உணர்ந்திருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உணர வேண்டிய பக்குவத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றான். எப்படி என்றால், மருந்துகளை இதற்கு மேல் நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற பக்குவத்திற்கு. இறைவனுடைய நாட்டம் நமக்கு அவசியம் என்ற அந்த பக்குவத்திற்காக உங்களை இன்று தயாரித்திருக்கின்றான். இனிமேலும் மனிதர்களுடைய அறிவை நான் நம்ப மாட்டேன் என்ற அளவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றான். இப்பொழுது உங்களுக்கு தேவையெல்லாம் மீண்டும் நீங்கள் மறந்துவிட மாட்டீர்களே. இறைவன் உங்களுக்கு சுகமளித்தால், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்தால், இறைவனுக்கு நீங்கள் என்ன பதில் கூறுகிறீர்கள்? இப்பொழுது உங்களுடைய உறுதியான வாக்கை கொடுப்பீர்களா? நிச்சயமாக நான் உன்னை மறக்க மாட்டேன், மனிதர்களுடைய அறிவை மெச்ச மாட்டேன், அறிவியலை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அறிவியல் என்ற இந்த அறிவுகட்ட புறம்போக்குத்தனத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்பதை நீங்கள் இறைவனுக்கு அறிவிப்பீர்களா? ஒரு காலம் எந்த ஒரு மனிதனையும் நான் அவர் என்னை காப்பாற்றினார் என்ற அளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது உங்களுடைய உறுதியான எண்ணமாக இருக்குமானால் உங்களுடைய இறைவனுக்கு தெரிவியுங்கள். எப்படி தெரிவிப்பீர்கள்? நிச்சயமாக நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், என் இறைவனை எனக்கு நீ சுகமளிப்பாயானால் உனக்கு நான் நினைவைத்து மனிதர்களுடைய பெருமையை நான் அதிகமாக்க மாட்டேன். ஒரு மனிதன் என்னை காப்பாற்றிவிட்டான், அவனுடைய மருத்துவ அறிவை கொண்டு என்னை காப்பாற்றிவிட்டான் என்று நான் ஒரு மனிதனுக்கு புகழ் சேர்க்க மாட்டேன். அனைத்து புகழும் உனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான். என்னை நீ காப்பாற்றி விடுவேனால், ஆனால் நான் தவறிவிடுவேனோ என்று நீங்கள் பயப்படுவீர்களானால் நிச்சயமாக தவறுவீர்கள். பயப்படுங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள். இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த உள்ளட்சம் என்ன தெரியுமா? இறைவன் எனக்கு ஒரு நன்மையை கொடுத்த பிறகு நான் தவறுவேன், பழைய தவறின் பக்கமே மீளுவேன், மனிதர்களுடைய அறிவை நான் மெச்சுவேன், இறைவனை மறப்பேன் என்ற அந்த மகா நன்றி கெட்டத்தனம் நமக்குள் இருக்கிறதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அமைப்பில் நீங்கள் அமைய வேண்டும் இறைவன் பக்கம் திரும்பும்போது என்றால், என் இறைவனே, உனக்கு நன்றி கெட்டவர்களில் நீ என்னை ஆக்காதிருப்பாயாக. அதற்கு முன்னால் நிச்சயமாக இறைவனிடம் நீங்கள் அடிபணிந்து விடுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி கெட்டவனாகவே நான் வாழ்ந்திருக்கின்றேன். சிறிய தொந்தரவுகளிலிருந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் முறையில் ஒவ்வொரு முறையும் நீ என்னை பாதுகாத்தாய். நான் மனிதர்களை நான் நம்பினேன், மனிதர்கள் எனக்கு உதவினார்கள் என்று நம்பினேன், சமுதாயம் எனக்கு உதவியது என்று நம்பினேன், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்னுடைய உறவினர்கள் எனக்கு இருப்பார்கள் என்று நான் நம்பினேன். இனி அவ்வாறில்லை. நான் தனித்தவன், உனக்கு மட்டுமே உரியவன். நீ நாடினால் எனக்கு நன்மையை கொடுக்க முடியும், நீ அனுமதிக்காமல் எனக்கு எந்த நன்மையும் வந்து சேரப்போவதில்லை, தீமைகளும் என்னை விட்டு விலகப் போவதில்லை என்பதை இன்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்று நிறைவேற ஆரம்பிக்கும். பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுடைய மனதில் ஒரு அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த ஒரு தருணத்தில் ஏன் என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை? நான் இறைவன் எனக்கு கொடுத்த நன்மைகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நன்றி கெட்டவனாகவும் துரோகமாகவும் நான் வாழ்ந்தேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் இறைவன் என்னை நிச்சயமாக மன்னிப்பான் என்ற அந்த ஆறுதலும் அமைதியும் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் பிறக்கும்.
உங்களுடைய இறைவனுக்கு துரோகம் செய்யாதீர்கள். இப்பொழுது இறைவன் யார், எங்கிருக்கிறான் என்றால் உங்களுடைய இருதயத்தில் தான் அமைதி பிறக்கின்றது. இறைவன் இருதயத்தில் தான் உங்களுடைய தேவைகளை அறிவிக்கின்றான். உங்களுக்கு எந்த சுகம் வேண்டுமானாலும் இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு அறிவிக்கின்றான். அந்த அழகான உணர்வுகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றான். இருந்தாலும் நீங்கள் எனக்கு நன்றியுடன் இருப்பீர்களா என்பதன் சந்தேகத்தின் அடிப்படையில், சந்தேகமல்ல, உறுதியாக அறிந்திருக்கின்றான், நீங்கள் இறைவனை மறப்பீர்கள். மீண்டும் உங்கள் மீது கருணை கொண்டான். உங்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ, எந்த ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கின்றானோ அதே துன்பத்தில் உங்களை நீடிக்கச் செய்கிறான். துன்பத்தை உங்களை விட்டு விலக்கவில்லை. ஏனென்றால் இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டவன். எந்த துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த துன்பத்தை உங்களை விட்டும் அவன் நீக்கவில்லை. ஏனென்றால் இறைவன் உங்கள் மீது இரக்கமுடையவன். இரக்கமுடையவன் நீக்கி இருக்க வேண்டும். ஏன் நீக்கவில்லை? நீக்கி பலமுறை உங்களுக்கு சுகத்தை கொடுத்தான். நீங்கள் இறைவனை மறந்து உங்களுடைய அறிவின் பக்கம் திரும்பி இறைவனுக்கு பதிலாக உங்களை இறைவனுக்கு நிகராக ஆக்கிக்கொண்டு என் சாதுரியத்தின் காரணமாக நான் என் சுகத்தை கிடைக்கப் பெற்றேன் என்று அவனுக்கு இணையாக உங்களை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக மிக பெரும் கூற்றையே, செயலையே, எண்ணங்களையே நீங்கள் கொண்டிருந்தீர்கள். அதன் விளைவாக அடுத்த சோதனை சில கால சுகமான வாழ்க்கைக்கு பிறகு இன்னும் அதிகமானதாகும். இப்பொழுது நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டீர்கள். இனியும் உங்களுக்கு உங்களுடைய மனப்போக்குகளிலிருந்து நீங்கள் விலகாத வரையில், விலகிக்கொள்ளாத நிலையில், விளங்கிக் கொள்ளாத நிலையிலும் உங்களுக்கு அவன் உங்களுடைய துன்பங்களை நீக்கிவிட்டாள். உங்களுடைய பழைய தவறின் பக்கம் நிச்சயமாக நீங்கள் மீள்வீர்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றானே. அந்த தவறுகளின் பக்கம் உங்களை நீங்கள் இறைவனுக்கு இணையாகிக் கொண்டு நீங்கள் பெருமை கொண்டு விட்டீர்களானால் அடுத்து வரக்கூடிய துன்பம் நிச்சயமாக உங்களால் தாங்க முடியாது. நரக வேதனையில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். அச்சம் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அச்சம் கொள்ளுங்கள். அந்த வேதனையில் நீங்கள் இறந்துவிடலாம் என்று நினைக்காதீர்கள். அதில் வாழவும் மாட்டீர்கள், சாகவும் மாட்டீர்கள். இறைவன் நாடினால் தான் விரும்பிய காலமெல்லாம் உங்களை அந்த துன்பத்தில் வாழ வைப்பான். உங்களால் உங்களுடைய உயிரை போக்கிக் கொள்ளவும் முடியாது. இறைவன் தடை விதித்து விட்டால் துன்பங்களிலும் பெரும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டவர்களாக இறைவனையும் மீறி உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாக அதன் பிறகும் நரக வேதனை தான். நீங்கள் உங்களுடைய துன்பங்களிலிருந்து தப்பித்து கொண்டதாக எண்ண வேண்டாம். உங்களுடைய மனதில் தான் துன்பம் இருக்கிறது, உங்களுடைய உடலில் இல்லை. உங்களுடைய உடலில் துன்பம் இருந்தால் உங்களுடைய கழுத்தை உங்களுடைய உடம்பை விட்டு நீக்கிவிடுங்கள், கத்தரித்துக் கொள்ளுங்கள், தற்கொலை செய்து கொள்ளுங்கள். மனதுக்கு கழுத்து, தலைகளை எதுவும் கிடையாது, ஒரே அமைப்பு தான். உங்களுடைய மனம் துன்பப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடல் அல்ல. துன்பமெல்லாம் எத்தனை நாளைக்கு தெரியலையே இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறது. நம்பிக்கை இல்லை, துன்பம் அங்கிருக்கிறது. உறுதியாக இது குணமடையும் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களானால் துன்பம் அங்கு நீங்குகிறது. உங்களுடைய உடலில் துன்பம் இல்லை, மனதில் தான். உங்களுடைய உடலை நீங்கள் மாய்த்துக் கொள்வதன் காரணமாக, தற்கொலை செய்து கொள்வதன் காரணமாக நாம் நம்முடைய துன்பத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ண வேண்டாம். இந்த உடல் இருக்கும் வரையில் தான் உங்களுடைய மனதுக்கு பரிகாரம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மனதுக்கு தலை, கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் கிடையாது. கழுத்தை கத்திரிச்சிடலாம். மனம் முழுமையானது, பார்க்கவும் இல்லை. உங்களுடைய அறிவுகட்டத்தனம் எந்த அளவுக்கு என்றால், என்னை நான் மாய்த்து கொண்டால் நான் தப்பித்துக் கொள்வேன். அங்குதான் உங்களுடைய நரக வேதனை இனிவரும் காலத்தில் ஆரம்பமாகிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இறப்பதுடன் முடிவதில்லை, அங்கு ஆரம்பமாகிறது. நீங்கள் அறியாத ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த உடல் இருக்கும் வரையில் தான் உங்களுடைய மனதிற்கு பரிகாரம் இருக்கிறது. நீங்கள் செய்த இறை துரோகத்திற்கெல்லாம் பரிகாரம் இருக்கிறது. அந்த மனதிற்கு நீங்கள் சுகமளிக்க வேண்டுமென்றால், அமைதிப்படுத்த வேண்டுமென்றால், இறை துரோகத்திலிருந்து அந்த மனம் விலகும் வரையில் உங்கள் உடலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனையை நீங்கள் பொறுத்தே ஆக வேண்டும். நம்பிக்கை ஒன்றை தவிர உங்களுக்கு இல்லை, வாழ்க்கை இல்லை. சுகத்தை அனுபவித்துவிட்டு ஈஸியாக நாம் மரணம் அடைந்துடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறல்ல. உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரார்த்தனையில் இறைவன் எனக்கு முழுமையான நன்மையை தருவான். இதுவரையில் தந்திருக்கின்றான். நான் நன்றி கெட்டவனாக இருந்தேன். இப்பொழுது என்னுடைய நன்றி கெட்டத்தனத்திற்கு இறைவன் முற்றுப்புள்ளி வைக்க நாடுகிறான். இந்த ஒரு அதிகபட்சமான ஒரு துன்பத்திற்கு என்னை நான் ஆளாக்கி கொண்ட இந்த நிலையில் என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையை பொறுமையுடன் காத்திருங்கள். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கு உரிய பதில் என்ன? என் இறைவனே,
என்னை நன்றி கெட்டத்தனத்திலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த ஒரு துன்பத்தை நீக்கிவிடு என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது. நான் நன்றி கெட்டவனாக வாழ்ந்திருக்கின்றேன், எனக்கு அறிவின் விளக்கம் போதவில்லை, என் இறைவனே நீயே என்னை பாதுகாத்துக்கொள். எதிலிருந்து? உனக்கு நன்றி கெட்டத்தனத்தில் நான் ஆகிவிடுவதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். உள்ளார்த்தமான எண்ணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால், உங்களுடைய விருப்பத்தை இறைவன் நன்கறிந்திருக்கின்றான், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிரார்த்தனை சரியாக இல்லை, குணமாக்கிவிடு என்று. குணமாக வேண்டும் என்று இறைவன் தான் உங்களுக்கு அறிவித்தான், நீங்கள் அவனுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று அறிவிப்பது யார்? மனிதர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டு விட்டார்கள். நான் சுகமாக வாழ வேண்டும் என்று எனக்குள் சொல்கிறது. அந்த உணர்வுகள் யாரால் படைக்கப்பட்டது? கருணை மிக்க அந்த இறைவனால் படைக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டேன். இனி என்ன செய்ய வேண்டும்? உனக்கு துரோகமாக ஆகக்கூடாது. எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்னவென்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக நான் தெரிந்திருக்கின்றேன். நீயே எனக்கு இன்னும் அதிகமாக அறிவிப்பாயாக, என்னுடைய அறிவின் ஞானங்களை எனக்கு நீ அதிகரிப்பாயாக. கேளுங்கள். இறைவனே, மீண்டும் நான் பழைய தவறின் பக்கம் போகாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். கேளுங்கள். ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுடைய கஷ்டங்களுக்காக, நீங்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனையை அமைக்கும் பொழுது நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். என் இறைவனே, உனக்கு துரோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை இதுவரை நான் வாழ்ந்திருக்கின்றேன், ஒப்புக்கொள்ளுங்கள். இனியும் என்னுடைய பொறுப்பில் என்னை விட்டுவிடாதிருப்பாயாக. நீ என்னை பொறுப்பேற்றுக்கொள். எந்த வழியில் நான் அமைந்தால் உனக்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த பொறுப்பில் நீ என்னை அமர்த்திவிடு. என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதிருப்பாயாக. உன்னையே நான் என்னுடைய தேவைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்படுத்துகிறேன் என்று உங்களுடைய அனைத்து வாழ்க்கையையும் அவனுக்கு பொறுப்பேற்படுத்துங்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இறைவனை வாழ்ந்து பழகுங்கள். உங்களுடைய இறைவனை உங்களுக்கு வெளியில் ஆக்கிவிட வேண்டாம். உங்களுடைய உணர்வுகளில் உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதிகள் இருக்கின்றன. இறைவன் தன் வாக்குறுதியில் மீறமாட்டான், மாறமாட்டான். அந்த வாக்குறுதிகளில் நீங்கள் உறுதியாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உலக மக்கள் எல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது, இந்த நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது என்று கூறிவிட்டது. இறைவன் தான் அறிவிக்கின்றான், நீங்கள் குணமடைய வேண்டும், சுகமடைய வேண்டும், பிரச்சனைகளிலிருந்து மீள வேண்டும், அமைதியும் நிம்மதியும் மிக்க வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று இறைவன் அந்த அழகான வாக்குறுதிகளை கொடுக்கின்றான். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் அவரிடம் கேட்க வேண்டியதில்லை, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடு என்று கேட்க வேண்டியதில்லை. அது பிரார்த்தனை அல்ல. எதை இறைவன் உங்களுக்கு அறிவித்தானோ அந்த அறிவிப்பு உண்மையானது. அவன்தான் உங்களுக்கு அறிவித்தான். மீண்டும் நீங்கள் அவனுக்கு அறிவிக்காதீர்கள் எனக்கு இது வேண்டும் என்று. இப்பொழுது பிரார்த்தனை என்ன? ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே, என்னுடைய பாதகங்கள் கேடுகள் என்ன என்பதை நான் அறியாதவனாக இருக்கிறேன். நீ எனக்கு அறிவித்துக் கொடுத்தால் தவிர நான் நற்பெயரிழந்தவனாக ஆகிவிடுவேன். உன்னுடைய பாக்கியங்களில் நீ என்னை நுழைப்பதானால் இனியும் நான் தவறான பாதையில் சென்றுவிடாமல் இருக்க உன்னிடமே நான் என்னை பொறுப்பேற்படுத்துகிறேன், முழுமையாக பொறுப்பேற்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையை எனக்கு நீ துன்பத்திற்குள்ளதாக ஆக்கிவிட வேண்டாம். நான் ஏன் உன்னை நிராகரிக்கிறேன் என்றால் உன்னை பற்றிய சந்தேகம். ஏன் உன்னை பற்றிய சந்தேகம்? உன்னை பற்றி தியானிக்கக்கூடிய, நீ யார் என்பதை அறியக்கூடிய வழிமுறையை நான் இன்னும் காணவில்லை. அந்த வழிமுறையைத்தான் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரையில் நீங்கள் இறைவனை தியானித்ததில்லை, இதுவரையில் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் எந்த பிரார்த்தனையையும் வைக்கவில்லை என்பது உண்மையானதாகும். எனக்கு இதை நிறைவேற்றி கொடு என்பது பிரார்த்தனை அல்ல. ஒரு காலம் அந்த பிரார்த்தனை உங்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு இறைவன் அறிவிச்சானோ அதையே நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உள்ளத்தில் நீங்கள் சம்பாதித்த இந்த ஒரு வினையின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குணமாக வேண்டும். நீங்கள் எந்த வழியில் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பித்தீர்களோ அந்த வழி குணமாக வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேளுங்கள். அந்த வழியை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால் இன்று உங்களுக்கு குணம் பிறந்துவிட்டது. உங்களுக்கு இறைவன் நன்மையையே நாடியிருக்கின்றான். ஒவ்வொரு பொழுதிலும் நன்மையை நாடியிருக்கின்றான். நீங்கள் பொய்யை பேசும் பொழுது பொய் வேண்டாம் என்று நாடுகிறான்.
சாதாரணமாக நீங்கள் எப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் என்பது இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதும் பிறகு சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதும் பிரார்த்தனையாகும். காப்பாற்று 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 என்று கேட்பது பிரார்த்தனை அல்ல. 1000 முறை கேட்டாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் கேட்டாலும் சரி, நீங்கள் கூறுவீர்கள், எவ்வளவோ இறைவனிடம் மன்றாடியும் அவன் என் பிரார்த்தனை ஏற்கவில்லை. நீங்கள் பிரார்த்தித்தால் அல்லவா ஏற்பதற்கு. உளறி கொட்டி கொண்டிருந்தால் அதுவும் பிரார்த்தனை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது பிரார்த்தனையாக ஆகிவிடுமா? உங்களுடைய தேவைகளை உங்களுடைய வாய்களால் கூறாதீர்கள். அந்த தேவைகளுக்கு தேவையான நன்மைகளை இறைவனிடம் கேளுங்கள். என்னுடைய இறைவனே, நீ எனக்கு நன்மைகளை ஒவ்வொரு பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கின்றாய். நான் பொய்யை பேசும் பொழுது பொய் வேண்டாம் என்கிறாய். அந்த பொய்யினுடைய மிகக்கேடான ஒரு பிரதிபலிப்பை நான் அன்று அறியவில்லை. அந்த நேரத்திற்கு சமாளித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக உங்களை 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. யாராவது ஒருவர் பார்த்துவிட்டால் இப்படி சொன்னதாக நீ அங்கே போய் சொல்லாதே என்று கூறுகிறீர்கள். எனக்கு உனக்கு மட்டுமே இருக்கட்டும், வெளியில் சொல்லிவிட வேண்டாம் என்கிறீர்கள். அப்படியும் இல்லை என்றால் இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றானே என்பதை பற்றி நீங்கள் அச்சப்படவில்லை. மனிதர்களுக்கு அச்சப்படுவதை போன்று கூட நீங்கள் இறைவனுக்கு அச்சப்படுவதில்லை. பிறர் காதுகளை மூடிக்கொள்வதன் காரணமாக, உங்களுடைய கண்களை மூடிக்கொள்வதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, நீங்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அவ்வாறில்லை என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவர் மீது நான் குற்றம் சொல்கிறேன் என்றால் அவர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தினர் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்களிலிருந்து நீங்கள் விடுபட்டவர்கள் அல்ல, அவர்களை விட நீங்கள் தூய்மையானவர்களும் இல்லை. நாம் இன்று ஒரு உண்மையை அறிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிற மனிதர்களை விட்டும் தூய்மையானவர்களாக கருதி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி பிறரை குறை கூறும்போதெல்லாம் அந்த குறைக்கு நிச்சயமாக நான் ஏற்றவன் அல்ல, அந்த குறைகளில் நானும் ஒருவன் அல்ல, நான் குறைகளே இல்லாதவன். மறைமுகமாக என்னுடைய பெருமையை நான் உயர்த்திக் கொள்கிறேன். பிறருடைய குற்றத்தை நான் சுட்டி காட்டும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட குணமெல்லாம் கிடையாது என்பதை மறைமுகமாக நாம் உணர்த்துவதாகும். பிறரை பற்றி நாம் குறை கூறும் பொழுது குறை கூறுதல் என்பதனுடைய மகத்தான ஒரு உண்மையை உங்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், எவ்வளவு கேடானது என்பதை. உங்களுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு ஒப்பாகும் நீங்கள் குறை கூறி புறம் பேசுவது. உங்களுடைய ஆகாரம் இதுவாக இருக்கும் பொழுது நன்மைகள் எதுவும் அந்த உள்ளத்தில் விளையுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய வார்த்தைகளில் ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டும், அங்கு உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஏற்றுப்பழக வேண்டாம். உங்களால் எது முடியுமோ, எது சாத்தியமோ அதை நீங்கள் செய்யலாம். பிறரை குறை கூறாமல் இருப்பது உங்களுக்கு சாத்தியமா? பெரும் கஷ்டமா? குறை சொல்லித்தான் வாழணுங்கிறது இருக்குதா? அல்லது சொல்லாமல் வாழ்வது உங்களுக்கு நன்மை என்று நினைக்கிறீர்களா? அது அவசியமும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அதை சொல்லாதன் காரணமாக உங்களுக்கு என்ன குடிமொழிக்கு பெறப்போகுது? இன்று முதலாக உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்ல முறையில் தானே நிறைவேற வேண்டும். இறைவன் தன் பொறுப்பில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் பிறரை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். இது உங்களுக்கு லேசானதா கஷ்டமானதா? பிறரை பற்றி பேசியே ஆகணுங்கிற அந்த அளவுக்கு இருக்குது மனசு? அப்படிப்பட்ட மனசு அவங்களுக்கு இருக்கு? லேசானதா கஷ்டமானதா? இறைவன் உங்களுக்கு லேசான வழியையே உங்களுக்கு ஆகமாக்கியிருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எத்தகைய சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை. மாறாக உங்களுக்கு நீங்களே பகிரங்கமாக முயற்சி செய்து அநியாயத்தை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய பிரார்த்தனை இன்று நிறைவேற வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. பிறரை பற்றிய எந்த ஒரு தவறான பேச்சையும் எண்ணங்களில் கொண்டிருந்தாலும் அதுவும் புறம் பேசியதுதான். எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. நான் இன்று ஒருவரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது இந்த உணர்வுகள் வர நிறுத்திக் கொள்கிறேன். அத்துடன் என்னுடைய பிரார்த்தனை, என் இறைவனே இதை என்னை விட்டு மறக்கடித்துவிடு. இனியும் நான் இதன் தவறின் பக்கம் செல்லாமல் இருக்க அதன் ஞானங்களை எனக்கு நீ அறிவிப்பாயாக. முழுமையான ஞானங்களை, ஆரம்பம் முதலாக கடைசி வரையில் இந்த ஒரு புறம் பேசுதலை கொண்டு நான் வாழ்ந்ததன் காரணமாக, புறம் பேசியதன் காரணமாக என்னென்ன தீமைகள் எனக்கு விளையும் என்பதை நீ எனக்கு அறிவித்துக் கொடு.
புறம் பேசுவது கெட்டது என்று உங்களுக்கு தெரியும். எப்படி கெட்டது? ஏன் அறியவில்லை? ஏன் இறைவனிடம் கேட்கவில்லை? உணர்வுகளை கொண்டு உணர்த்திவிட்டான். எல்லோருக்கும் ஒன்றுதான். நீங்கள் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவர்களோ வேறு எதுவுமோ மனிதனாக இருந்தால் நிச்சயமாக புறம் பேசுவது கெட்டது என்பது அவ்வளவு பேருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? எப்படி கெட்டது? தெரியாது. ஏன் அறியவில்லை? ஏன் இந்த ஞானங்களை இறைவனிடம் கேட்கவில்லை? ஒவ்வொரு நன்மைக்கும், ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் பொருளுக்கு பொருளை தேடுங்கள். அந்த பொருளிலிருந்து வாழ்க்கையை தேடுங்கள். அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் அவசியம். உங்களுடைய உள்ளங்களில் ஒவ்வொரு பொருளை பற்றியும் தெளிவான அறிவு இருந்தால் தவிர உங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை. உங்களுடைய வேதங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகின்றன. குர்ஆன் என்பது வழிகாட்டி, அதனுடைய பொருள். உங்களுடைய வேதங்கள் ஏன் உங்களுக்கு வழிகாட்டவில்லை? இவர்களுக்கு ஏன் குர்ஆன் வழிகாட்டவில்லை? அவர்களுக்கு ஏன் பைபிள் வழிகாட்டவில்லை? சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கிறார்களே தவிர இருதயத்தில் அது ஏன், எவ்வாறு என்ற அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை தாங்கள் தேடவில்லை. கேள்விகளை எப்பொழுது நான் எனக்குள் கேட்கின்றேனோ அப்பொழுது அந்த கேள்விகளுக்கு உரிய விளக்கங்கள் நமக்கு வரும்பொழுது அது இறைவன் கொடுத்த விளக்கமாகும். மனிதனிடம் கேட்கவில்லை. இது வேதம். வேதம் என்பது தெய்வ வாக்கு. அதில் சத்தியமும் உண்மையும் தவிர எதுவும் கிடையாது. உங்களுடைய இறைவனை நீங்கள் இப்பொழுது நெருங்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். எப்பொழுது கேள்வி என்று ஒன்று வந்திருக்கிறதோ அந்த கேள்விக்கு விடை தெரியாதன் காரணமாக அந்த கேள்விகள் மீண்டும் 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 உங்களுக்குள் உருவாகி கொண்டிருக்க வேண்டும். அந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் காணும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம். சிந்தனை என்றால் என்ன என்று பலருக்கும் யோசனைகளில் இருப்பார்கள். எப்படி சிந்திப்பது? எதை சிந்திப்பது? தெரிந்ததை சிந்திப்பது யோசனைகளாகும், சிந்தனை அல்ல. சிந்தனையில் உங்களுக்கு தெரியாதவை விளக்கப்படும், அது சிந்தனையாகும். மனித வழிமுறைகள் காணப்படாத ஒன்று உங்களுக்கு விளங்கும், அது சிந்தனையினுடைய வெளிப்படையாகும். சிந்தனையினுடைய வெளிப்படை இறைவனிடமிருந்துள்ள விளக்கங்கள், அவை ஒவ்வொன்றும் ஞானங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் உறுதியான வழிகாட்டியாக அமையும். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த ஏன் என்ற கேள்வியில் இல்லங்கள், உங்களுக்கு பதில் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் பதில் கிடையாது. கேள்வி விட்டுவிட வேண்டாம், தானாக பதில் பிறக்கும், அது ஞானமாகும். எவ்வளவு லேசானது சிந்தனை என்பதை பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது என்ன என்ன என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருங்கள். இவ்வளவுதான் சிந்தனை. தானாக அந்த விளக்கங்கள் உருவாகும். அப்பொழுது இறை விளக்கங்கள் எப்படி உருவாகின்றன, கேள்வி ஞானங்கள் என்ன என்பது உங்களுக்கு புரியும். சிந்தனை ஆற்றல் உருவாகிறது. ஆற்றல் என்பது கேள்விகளுக்கான விளக்கங்கள் இருதயத்திலிருந்து உருவாகும் பொழுது இறைவன் அதை விதைத்தான். இனி விதைக்கப்பட்ட அந்த இருதயம் பன்மடங்கு உயர்வானது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒளி விளக்காக அமையும். யோசித்து யோசித்து முடிவு செய்வது மீண்டும் கெட்ட வழிகள் தான். சிந்தனை என்பது நீங்கள் இதுவரை அறியாதது. கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருங்கள். என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவன் யார்? மனிதர்களிடம் கேட்காதீர்கள், அவர்களுக்கு புரியாது. இறைவன் யார்? இறைவன் யார்? அந்த இறைவன் யார் என்ற கேள்விகளில் மனம் லயிக்கட்டும். யாராக இருக்க முடியும்? அது என்ன? அவ்வளவுதான். இங்கு சிந்தனை பிறக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கேள்விகளில் இருக்கிறீர்களோ அந்த கேள்விகளுக்குரிய விளக்கம் தானாக இருதயத்திலிருந்து உருவாகும். இறைவனுடைய மகத்தான அந்த விளக்கங்கள் அங்கு உருவாகிறது. இது வேதம் ஓதப்படுவதாகும். நீங்கள் ஓதக்கூடிய பைபிளோ குரானோ அல்லது கீதையோ நிச்சயமாக வேதம் இல்லை. வேதம் இங்கு ஓதப்படும். உங்களுடைய கேள்விகளுக்குரிய ஞானங்களின் பக்கம் நீங்கள் திரும்புகிறனால் ஞான விளக்கங்கள் வேதங்களாகும். இங்கு நடக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த ஞான விளக்கங்கள் தான் உங்களுக்கு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு மனிதனுடைய அறிவையும் சாராது இங்கு பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வார்த்தையும். எந்த புத்தகத்திலும் காண முடியாது, சரித்திரத்திலும் காண முடியாது. இது பெருமைக்குரிய வார்த்தையா? இல்லை. எப்பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்மை என்று கூறுகிறதோ அது உண்மையை உங்களுக்கு விளக்குவதற்காக கூறப்படுகிறதே தவிர இத்தனை 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வார்த்தையை கூற வேண்டிய அவசியம் இல்லை.
தொடர்ச்சியான 5 வருட வகுப்புகளுக்கு பிறகு இன்று இந்த வார்த்தை கூறப்படுகிறது என்றால், நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையில் உயர்ந்திருக்கிறீர்கள். இன்றுதான் இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்களாக உங்களுடைய மனநிலை அமைந்திருக்கிறது என்பதாகும். இதில் எனக்கு பெருமையே கிடையாது. பெருமை கொண்டால் இந்த நிமிடமே என்னுடைய அனைத்து ஞானங்களும் அற்றுப்போகும். விளங்காத இருதயமாக இன்று எனக்கு அமைந்துவிடும். உங்களுக்கு உண்மையை போதிப்பதற்காகவும் தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காகவும் இந்த ஒரு தேவையை உங்களை நான் நிச்சயமாக அடையச் செய்ய வேண்டியிருக்கிறது. சிந்தனை எவ்வளவு லேசானதும் எவ்வளவு எளிதானதும் எப்படி உள்ளுக்குள்ளே அடக்கம் பெற்றிருக்கிறது என்பதையும், அந்த கேள்விகள் இருக்கும் நேரமெல்லாம் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும், எந்த அளவுக்கு இந்த கேள்விகளில் நீங்கள் போதுமான அளவுக்கு இறங்கிவிட்டீர்களோ அப்பொழுது ஒரு விளக்கம் உங்களுக்கு வருகிறது. மனசுக்கு திருப்தியான விளக்கமாக இருக்கும். இந்த விளக்கம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பெருமையை கொண்டு விடுவீர்களானால், ஊரெல்லாம் போய் சொல்லிக்கொண்டு திரிவீர்களானால், இதற்கு இதுதான் விளக்கம், இதுக்கு என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, அதை சொல்லியே ஆகணும், வேண்டியதில்லை, கூடாது. உங்களுக்கு அளிக்கப்பட்ட விளக்கம் உங்களுக்கு உரியது மட்டுமே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உரியது மட்டுமே. உங்களுடைய உண்மை அந்த இயற்கையின் அமைப்புக்கு ஏற்றது, பிறருக்கு ஏற்றதல்ல. யார் அறிவின் பெருமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஏற்றதல்ல. தேடிப்போய் விரட்டி பிடித்து ஒவ்வொருடமும் தான் அறிந்து கொண்ட உண்மையை எடுத்து சொல்ல வேண்டாம். யார் உங்களை போன்றே இயற்கையில் அவர்கள் துன்பத்திற்குள்ளாகி இறைவனுடைய அனுமதியும் அவனுடைய அனுக்கிரகமும் வேண்டுமே என்ற அடிப்படையில் இறைவன் பக்கம் திரும்பி ஏங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விளக்கம் பொருந்துமே தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது. இங்கு நான் கதாகாலட்சேபம் செய்ய ஆரம்பித்தால் என்னை உங்களுக்கு மேலாக ஆக்கிக்கொண்டு சாமியார்கள் செய்வதை போன்று நானும் ஆரம்பித்து விட்டிருந்தால் இந்நேரம் லட்சக்கணக்கில் கூடியிருப்பார்கள். அவ்வளவும் தரித்திரம் பிடித்த கூட்டங்களாக இருக்கும். நானும் தரித்திரன், நானும் ஒரு போக்கிரியாக ஆகியிருப்பேன். ஆனால் இங்கு வந்திருப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நன்மைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நன்மையாளர்களுக்கு மட்டும்தான் இங்கு இடம் இருக்கிறது. தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கு இடம் இருக்கிறது. யார் இறைவன் பக்கம் திரும்பிவிட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் இங்கு இடம் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அமையுங்கள். ஒரு பிரார்த்தனை வரும்பொழுது இந்த பிரார்த்தனையுடைய தேவை என்ன? நான் என்னை பற்றி இதுவரையில் அவநம்பிக்கை கொண்டிருந்தேன், ஆனாலும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. வாழ வழி இல்லை. எப்படி வாழ வேண்டும் என்ற இந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள், இந்த ஒரு சந்தர்ப்பத்தில், இந்த ஒரு சூழ்நிலையில், இந்த ஒரு நோயின் தன்மையிலிருந்தும் இவ்வளவு முற்றிவிட்ட நிலையில் உங்களுக்கு வாழ வழியில்லை, எங்களிடமும் அறிவில்லை என்று கூறிய பிறகும் வாழ வேண்டும் என்ற இந்த ஒரு எண்ணம் எங்கிருந்து வந்திருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இறைவனிடமிருந்து. அந்த இறைவன் யார்? உங்களை படைத்தவன், உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பவன். உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய மரணமும் அவனுக்கே உரியது. அவன் விதிக்கப்பட்ட காலம் வரையில் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். நீங்கள் அவனை விட்டு விடுபட்டு வரும்பொழுதெல்லாம் உங்களை சோதனையை கொண்டும் வேதனைகளை கொண்டும் நிச்சயமாக அவன் தடுக்கின்றான். உங்களுடைய ஏதோ ஒரு நம்பிக்கை, இறைவன் பக்கம் முழுமையாக சார்ந்த அந்த நம்பிக்கையில் நீங்கள் விடுபடுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய அறிவையை நீங்கள் மெச்சுகிறீர்கள். இதன் காரணமாக இறைவன் உங்கள் மீது அதிருப்தி அடைகின்றான். இந்த அதிருப்தியின் விளைவு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான வாழ்க்கையினுடைய ஒரு காலகட்டம். உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் இறைவனை அறிகிறீர்கள், உணர்கிறீர்கள். ஒரு காலம் இறைவனை பார்க்க முடியாது. உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் இறைவனிடம் திரும்புகிறீர்கள். அந்த தேவை என்ன? நான் ஏன் இந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டேன்? அந்த வழிமுறையில் எனக்கு நிச்சயமாக நஷ்டம் இருக்கிறது. நான் கேட்பதோ அந்த வழிமுறையின் காரணமாக, பிரார்த்தனையாக நான் கேட்பதோ அந்த வழிமுறையின் காரணமாக எந்த சிக்கலில் நான் சிக்கிக்கொண்டேனோ அந்த சிக்கலை மட்டும் விடுவித்து கேட்கிறேன். வழிமுறை அப்படியே இருக்கிறது. மீண்டும் நீங்கள் அந்த வழிமுறையில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எப்படி உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது? ஏன் அந்த வழிமுறையிலிருந்து நான் மாற வேண்டும் என்று நீங்கள் கேட்கவில்லை? நேர்வழியை காட்டு என் இறைவனே என்று ஏன் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பவில்லை? எனக்கு கேடான வழிமுறைகளில் நான் சம்பாதித்துக் கொண்ட காரணத்தால் இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என்றால் இந்த வழிமுறை எனக்கு பொருந்தாது என்பதை அல்லவா நீங்கள் இறைவனிடம் மன்றாடி இருக்க வேண்டும், நேர்வழியை கேட்டுக்க வேண்டும். அதே வழிமுறையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அது?
உங்களுடைய ஒரு தேவைக்கு, மிக வேதனையில் இருக்கக்கூடிய அந்த தேவைக்கு நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் மீது ஏற்கனவே இரக்கம் கொண்ட இறைவன் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வானா? அல்லது நல்ல திடகாத்திரமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் சென்று நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றால் அந்த பிரார்த்தனை இறைவன் ஏற்பானா? துன்பப்படுபவருடைய பிரார்த்தனை நெருக்கமானதா இறைவனுக்கு, அல்லது சம்பந்தமில்லாத ஒருவருடைய பிரார்த்தனை நெருக்கமானதா? யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை மட்டுமே இறைவனுக்கு நெருக்கமானது, சம்பந்தமில்லாதவர்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் சேராது. எப்பொழுது நீங்கள் பிறரை கூப்பிட்டு எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய கேடுகள் இன்னும் அதிகமாகிவிட்டன. எப்படி இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? இது கேடான வழிமுறை என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த வழிமுறையில் இந்த கஷ்டங்கள் நீங்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படியே இவர்கள் அனைத்தும் போலிகள், இவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய புரோக்கர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? வழிமுறைகளில் உங்களுடைய கேடு இருக்கிறது. இறைவனை வழிபடும் முறைகளில் உங்களுடைய கேடு இருக்கிறது. நீங்கள் இந்துவாக இருக்கலாம், நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம். உங்களுடைய கேடு வழிமுறைகளில் இருக்கிறது. இறைவனை வழிபடும் வழிமுறைகள் இருக்கிறது. உங்களிடமும் கேன்சர் நோயாளிகள் இருக்கிறார்கள், உங்களிடமும் கேன்சர் நோயாளிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்தவர்களிடம் இறுதியாக கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். 3 கூட்டத்தினரும் வழிகேடுகள். கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இவை 3ம் வழிகேட்டுக்குரிய தலங்களாக இருக்கின்றன. உங்களுடைய நன்மைகளுக்கு அவை உங்களுக்கு போதாது. அவர்கள் காட்டிய வழிமுறைகள் அவ்வளவும் வீணானது, சத்தியமாக வீணானது. உங்களுடைய கேள்விகள் ஞானங்களாக பிறக்க வேண்டும். இந்த கேள்விகள் உங்களுடைய இருதயங்களில் அமைய வேண்டும். வழிமுறைகளில் தவறு என்பதை உணருங்கள். உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றன. இருதயத்தில் உங்களுடைய இறை வாக்கு இருக்கிறது. மனிதனிடம் அருள் வாக்கை தேடாதீர்கள். இறை வாக்குக்கு மேலாக அருள் வாக்கு கிடையாது, ஷைத்தான்களுடைய வாக்கு. மனிதர்களிடம் கேட்கக்கூடிய வாக்கு ஷைத்தான்களுடைய வாக்கு. அதைவிட பல மடங்கு நன்மைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவும் இறைவாக்கு. அதை தொலைத்துவிட்டால் இவன் வாயிலிருந்து ஒரு அருள் வாக்கு வேண்டும் என்று மனிதனை நாட செல்கிறீர்கள். ஒன்று யதார்த்தமாக அமைந்துவிட்டால் அதை நம்பிக்கை கொள்கிறீர்கள், அவர்களுடைய வாயிலிருந்து வந்துவிட்டது நிறைவேறும் என்று. இன்னும் 11,000 எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இருக்கின்றன. அதை ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? அது யாரும் கூறவில்லை, நீங்களே உங்களுக்கு அது இல்லை என்று நம்பக்கூடியவர்கள், சந்தேகிப்பவர்கள். அப்படி இருக்க அந்த எண்ணங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது யாருடைய வாக்கு? வழிமுறைகளில் நீங்கள் உறுதியாக இருங்கள். வழிமுறைகளில் நீங்கள் தவறிவிட்டால் அதனுடைய பலன்களை நிச்சயமாக அனுபவிக்க நேரிடும். அதனுடைய பலன்கள் கேடானது. அந்த கேடுகளை மட்டும் நீங்கள் நீக்க கேட்கிறீர்கள். வழிமுறைகளை நீங்கள் சம்பாதித்த அந்த வழிமுறையை நீக்க ஏன் நீங்கள் கேட்கவில்லை? ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுடைய வழிமுறைகளையும் நான் வழியை காட்டுகிறேன் என்று கூறக்கூடிய பூசாரிகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். அவ்வாறு நிராகரித்தால் தவிர உங்களுக்கு இறை பாக்கியம், அனுக்கிரகம், ஆசீர்வாதம் இல்லை, சத்தியமாக இல்லை. நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுக்கு வெறும் ஏமாற்றை தவிர இறுதி வரையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தாது. இன்று வரையிலும் நீங்கள் ஏமாற்றத்தைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனியும் ஒரு ஏமாற்றத்தை இதற்கு மேலாகவும் நான் அனுபவிப்பேன் என்று நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பீர்களானால் அது நீங்கள் உங்களுக்கு தேடிக்கொண்ட ஒரு வினையை தவிர வேறு எவரும் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. இறைவன் உங்களுக்கு நன்மையை அளித்திருக்கின்றான். புரிகிறதா? இருதயங்களில் நன்மையை வாக்காக அளித்திருக்கின்றான். இந்த வாக்குறுதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவநம்பிக்கை கொண்டுவிட வேண்டாம், சந்தேகம் கொண்டுவிட வேண்டாம். நிச்சயமாக இவை சந்தேகத்திற்குரியதோ அல்லது நம்பிக்கை கொள்வதற்கு அருகதையற்றதாகவோ இல்லை என்பதை சத்தியமாக நீங்கள் அறிவீர்கள். இதற்கு மேலும் நீங்கள் அதை சந்தேகம் கொள்ளும் பொழுது இறைவன் ஒதுங்கிக் கொள்கின்றான். இனி உலக வாழ்க்கையில் மனித அறிவை கொண்டு தங்களை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த மேலான உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களில் மகான் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்களே, அப்படிப்பட்டவர்களிடம் நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள். இனி உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. மனிதர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே எந்த நன்மையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்கள், ஒரு கூட்டத்தை நம்பி வாழ்பவர்கள். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற மகான்கள் எல்லாம் தங்களை பின்பற்றக்கூடிய தங்கள் கூட்டத்தாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களே தங்களுடைய வியாதிகளிலும் மன உளைச்சலிலும் சிக்கியிருப்பவர்கள். அவர்களுடைய முகம் காட்டும் அவர்களுடைய வேதனைகளையும் அவர்களுடைய இயலாமையையும்.
நான் நம்பிக்கையுடன் இருந்தால் என்னுடைய முகம் எப்படி இருக்கும், நான் சோகத்துடன் இருந்தால் என்னுடைய முகம் எப்படி இருக்கும்? பார்த்ததும் சொல்லிடலாம் இல்லையா? நான் தெய்வ வரம் பெற்றவன் என்றால் என்னுடைய முகம் எப்படி இருக்கும்? களைத்து போய் சுருங்கி போய் இன்னைக்கே நாளைக்கோ நான் கிடக்கும் என் முகம். அப்படிப்பட்டவர்களைத்தானே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய குருமார்கள் என்று. முகத்தை பார்த்து அவங்களுடைய அவலட்சணம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் ஆகிவிட்டீர்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய கண்கள் குருடாகிவிட்டன. அவர்களுடைய கவலைகளும் அவர்களுடைய தோற்றங்களும் அவர்களுடைய இயலாமையும் முகத்தில் தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் போது இன்றோ நாளையோ என்று இருக்கும் பொழுது அவர்களை எப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள்? அவர்களை எப்படி உங்களுடைய பாதுகாப்பாளர்களாக, உங்களுடைய நன்மையை அவர்கள் உங்களுக்கு வேண்டி தருபவர்களாக, தங்களுடைய நன்மையை இழந்த நிலையில் இருப்பவர்கள் எப்படி உங்களுக்காக நன்மைகளை அவர்கள் தேடித் தருவார்கள்? அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றிருக்கிறீர்களே, தங்களுக்கு முடிந்தால் நன்மை செய்து கொள்ளட்டுமே. சாதாரண ஜோசியனிடம் நீங்கள் போவீர்களானால் நீ உன்னுடைய ஜோசியத்தை எனக்கு சொல் என்று கேட்போமே, ஏன் இவர்களிடம் கேட்பதில்லை? எந்த அளவுக்கு அது நியாயமான ஒரு கேள்வி. மனிதர்கள் ஜோசியம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல காலம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது முடிஞ்சால் உன் காலத்தையும் சொல்லுன்னு கேட்குறோமா இல்லையா? ஏன் அப்படி எல்லாத்தையும் கேட்க முடியல? ஏன் கேட்கல? உங்களுக்காக நிச்சயமாக இறைவன் தன்னுடைய ஞானங்களை கொண்டு தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் எவ்விதம் திரும்ப வேண்டும், உங்களுடைய வழிமுறைகள் தவறு என்பதை பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அவற்றையெல்லாம் தவறவிட்டவர்களாக, மேம்போக்காக பார்த்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக, அலட்சியப்படுத்தியவர்களாக இறைவனை நாம் கண்ணிய குறைவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவன் நமக்கு அளிக்கக்கூடிய அறிவு பாதைகளில் உள்ள மேன்மையான வழிமுறைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அவனுக்கு நன்றி கட்டவர்களாகவும், அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தாதவர்களாகவும், இன்னும் அவனை இழிவுபடுத்துவதற்காகவும், இன்னும் அவனை பரிகாசம் செய்பவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இறைவன் நன்மைகளை அளித்திருக்கின்றான். வாக்குகள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த உயிர் மூச்சு வாக்குகள் நிறைந்ததாகும். வெறும் காற்று அல்ல. இந்த அறிவெளிகள், விஞ்ஞான அறிவெளிகள் கூறுவதை போன்று அது வெறும் காற்று அல்ல, உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சு உங்களுடைய மனதுக்கு வளத்தை அளிக்கக்கூடிய இறை வாக்குகள். இந்த இறை வாக்குகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருங்கள். அந்த மூச்சிலிருந்து வெளிப்படும் காற்று உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். கெட்ட காற்றாக இருக்கக்கூடாது, நன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நன்மைகளை அந்த இருதயங்களில் இறக்க முடியும் என்றால் அது கெட்ட காற்றல்ல, உயிருக்கு உயிரோட்டக்கூடிய காற்று. அறிவு என்னும் மடமையிலிருந்தும் அறிவியல் என்ற கேடுகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பற்றி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதில் பக்கம் சாய்ந்துவிடாமல். நான் படித்தவன் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். படிப்பின் பெருமையை கொண்டு இனியும் நீங்கள் வாழ வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சமுதாயத்தில் நான் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றேன், அதற்காக நான் படிக்கின்றேன். அதை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். படியுங்கள், நன்றாக படியுங்கள், அவ்வளவு கேடுகளையும் உணர்ந்து படியுங்கள். படித்து முடித்த பிறகு சர்டிஃபிகேட்டை வாங்கி காலில் போட்டு மிதிங்க. படிக்காமல் நிறுத்த வேண்டாம். இன்னும் என்ன இருக்கிறதோ அவ்வளவையும் படியுங்கள். அதை நீங்கள் இழிவுபடுத்துவதற்காக படியுங்கள். அதை உங்களுடைய கிரீடங்களாக ஆக்கிக் கொள்வதற்காக படிக்க வேண்டாம். உங்களுடைய தலைக்கணத்திற்காகவும் பெருமைக்காகவும் ஆக்கிக் கொள்வதற்காக ஒருபோதும் படிக்க வேண்டாம். படித்து முடித்து அனைத்தையும் இறைஞானங்களை கொண்டு நான் அதை கீழாக்குவேன் என்ற அந்த அடிப்படையில் படியுங்கள். எம்பிபிஎஸ் முடித்த பிறகு, எம்டிஏ முடித்த பிறகு எந்த அளவுக்கு நான் திறக்கிறோம் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு திறக்கிறோம். நீங்கள் உங்களுடைய தொழில்களில் நீங்கள் அறியாத ஒரு பாதையை இறைவன் தன்புறத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாக்குவானே, அந்த உண்மையின் பக்கம் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். உங்களுடைய மகத்தான அந்த வாழ்க்கைக்காக நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு துணை புரிவான். உங்களுடைய இருதயங்களில் நன்மையை தவிர இறைவன் இறக்கவில்லை. சந்தேகம் கொள்வதன் காரணமாக அந்த நன்மைகளின் மீது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் இழந்து விட்டீர்கள். இறைவனை சந்தேகித்தீர்கள். வேறு யாரைத்தான் நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள். உங்களை நீங்களே நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள். அப்படி ஒரு தருணம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனப்பிரமையும் பைத்தியமும் பிடித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். இறைவனுடைய உறுதியான இறுதியான அவனிடமிருந்துள்ள வேதனை, உங்களுக்கு இழிவும் வேதனையும் இந்த உலகத்தில் உண்டு என்பதை அவன் உங்களுக்காக நிச்சயமாக எச்சரிக்கிறான். ஆக மோசமான இறைவனுடைய துர்பாக்கியத்திற்கு ஆளானவர்கள், பைத்தியம் பிடித்தவர்கள். இறைவன் அவர்களை கைவிட்டு விட்டான். அவர்களுக்கு வேதனை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இழிவும் அவர்கள் மீது இருக்கிறது. சாதாரண இழிவல்ல, என்னை தீண்டாதீர்கள் என்று ஒவ்வொருவரிடம் சொல்லிக் கொண்டு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இறைவன் அமைத்துவிடுவான்.
பைத்தியங்கள் ஒருபோதும் குணமாக்கப்படப் போவதில்லை. இறுதியான இடைநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய கேடுகளின் காரணமாக, உள்ளத்தில் உள்ள இறை துரோகத்தின் காரணமாக பைத்தியங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மருத்துவ முறையும் பைத்தியத்திற்கு வைத்தியம் அளிக்காது. இறைவனுடைய பிரார்த்தனையும் அவர்களுக்காக செல்லாது. அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் திருந்துங்கள். விளங்கிக் கொள்ள முடியாத இருதயம் ஏற்பட்டுவிட்டது. இனி அதன் மீது எந்த நன்மையும் இல்லை, தீமையை தவிர. இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மனநல மருத்துவர்கள் என்று உங்களிடம் போர்டு போட்டுக்கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வைத்தியம் என்ன தெரியுமா? பைத்தியத்திற்கு வைத்தியம் அறிவியல் பூர்வமாக என்ன தெரியுமா? மூளைக்கு ஷாக் கொடுப்பது, மூளையை அதிர்ச்சியடைய செய்வது, மூளை இயங்காமல் தடுப்பது. எவ்வளவு அழகான வைத்தியம்! சங்கிலியால் பிணைப்பது, மயக்க மருந்துக்கு மேல் மயக்க மருந்தை கொடுப்பது, அடிப்பது, உதைப்பது. மனநல மருத்துவத்தில் இவர்கள் மருத்துவமனையில் செய்யக்கூடிய அநியாயங்கள் இது உங்களுக்கு தெரியாது. வெளியில் தர்காக்களிலோ அல்லது வேடங்களிலோ சங்கிலியால் பிணைத்திருக்கிறார்கள் என்று கூறக்கூடிய இவர்கள் உள்ளே போய் பாருங்கள் என்ன நடக்குது. வெளியில் காட்டுவதில்லை. பைத்தியம் என்ற லெவலுக்கு அந்த ஒரு இறைவனுடைய மிக பயங்கரமான கொடூரமான ஒரு தண்டனையின் பக்கம், வேதனையின் பக்கம் நாம் சென்றுவிடக்கூடாது. விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்களில் விளக்கம் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விளக்கத்திலிருந்தும் விளங்கிக் கொள்ள இருதயங்களிலிருந்தும் நீங்கள் மாறுபட்டுவிட வேண்டாம். வழிமுறைகளில் கேடு. உங்களுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த வழிமுறையில் வந்தீர்களோ அதன் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் இறைவனிடம் எனக்கு இந்த நோயை குணப்படுத்திவிடு, இந்த சிக்கலை என்னிடம் நீக்கிவிடு, இந்த பொருளாதார சீர்குலைவிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று கூற வேண்டாம். வழிமுறையில் எனக்கு நன்மையையும் மேன்மையும் கூட இறைவனே என்று தவறான வழிமுறையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், நேர் வழியில் எனக்கு நீ என்னை அதிகரிப்பாயாக என்று இறைவனிடம் கேளுங்கள். இது பிரார்த்தனையாகும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வழிமுறைகள் நீங்கள் சம்பாதித்தது தானே உங்களுடைய தீமைகள் அனைத்தும், அல்லது தானே உருவாகிவிட்டதா? நீங்கள் சம்பாதித்த பிரச்சனைகளுக்கு அல்லாமல் தானாகவே அந்த பிரச்சனை உருவாகிவிட்டதா, அல்லது நீங்கள் சம்பாதித்தது தான் உங்களுடைய பிரச்சனைகளா? கேட்டு பாருங்கள். நான் சம்பாதித்தது ஒரு வழிமுறையை உபயோகித்துத்தானே? ஆம். அந்த வழிமுறை தவறுதானே? ஆம். மீண்டும் அந்த வழிமுறையிலிருந்து மாறக்கோரி ஏன் இறைவனிடம் கேட்கவில்லை? என்னை காப்பாற்று என்று கேட்கிறீர்களே, எப்படி? நேர் வழி என்பது கேள்வி ஞானங்களில் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு அழகான இருதயத்தை கொடுத்திருக்கின்றான். பெரும் முயற்சி எடுத்து பரிசோதனை கூடங்கள், அதில் டெஸ்ட் டியூபுகள், மைக்ரோஸ்கோப்புகள், ஸ்கேன் கருவிகள், இதெல்லாம் வேண்டாம். இது தவறான பாதையை உங்களுக்கு அறிவிக்கும். மறைவான அந்த இருதயத்தில் இறைவன் உங்களுக்கு கேள்விகளை வைத்திருக்கின்றான். அந்த கேள்விகளை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். அந்த கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரமெல்லாம் ஒரு குறித்த தருணத்தில் விளக்கம் உருவாகும். அது இருதயத்தில் உங்களுடைய பாதையாக அமைந்துவிடும். அந்த பாதையின் மீது நீங்கள் தெளிவாக செல்வீர்கள். யாரும் உங்களை அந்த பாதையை விட்டு அசைத்துவிட முடியாது. நீங்கள் கூட அந்த பாதையில் போக வேண்டாம். இறைவன் உங்களை அந்த பாதையில் இழுத்துச் செல்வான். அவ்வாறு அழைத்து செல்லும்போது அதனுடைய பலன்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஞானங்களாகும். இந்த அடிப்படையில் தான் எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது தவறு என்று தெரிந்த பிறகு வழி என்ன என்பது என்னுடைய இருதயத்திலிருந்த ஒரு கேள்வி. இது தவறுதான், வேறு வழி என்ன? தவறையும் ஏற்றுக்கொள்கிறேன். வழி என்ன என்பதை நான் விட்டுவிடவில்லை. ஏனென்றால் வழி என்ன என்ற அந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஞானங்கள் பிறக்கின்றன இந்த 5 புத்தகங்களுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தின் பெயர்கள் கூட மறக்குகிறது. பெண்களே, உங்களுக்காக நீங்களும் அக்குபங்க்சர் டாக்டர் ஆகுங்கள். மருந்துகளால் வரும் நோய்கள், பிபி, டயபிட்டிஸ் நோயாளிகளே, உங்கள் நலனுக்காக நீங்களும் ஆங்கில மருத்துவராகுங்கள். இவை அனைத்தும் நான் போய் படித்ததா? லைப்ரரியில் போய் இவங்களுடைய வழிமுறைன்னு போனால் உலகத்தில் லைப்ரரியெலாம் சுத்தம். வாழ்நாள் பத்தாது, நேர்வழியும் அடைய மாட்டீர்கள். ஆனால் உலகத்தில் உள்ள லைப்ரரிகளெல்லாம் மிஞ்சிய ஞானங்கள் எப்படி வந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால், நான் படித்த படிப்பில் துரோகம் இருக்கிறது.
மருத்துவ படிப்பில், MBBS மருத்துவ படிப்பில், ஆங்கில மருத்துவத்தில் மனித துரோகத்தை தவிர எதுவும் இல்லை என்பதை தெளிவாக அறிந்த நிலையில் மற்றவர்களெல்லாம் அதில் பெருமை கொண்டிருந்த போது இது தவறு, இதில் பெருமை கொள்கிறார்களே என்ற அந்த எண்ணம் அவர்களின் மீது இருந்தது. எல்லோரும் அமெரிக்கா, லண்டன் போகணுங்கிறதுக்குள்ள முயற்சியில் இருக்கும் பொழுது போவோர் போகட்டும், ஆனால் நமக்கு இது உரியதல்ல, என்ன செய்வது என்பது தெரியவில்லை, ஆனால் என்ன செய்வது என்ற கேள்வி மட்டும். வாழ்க்கை எவ்வளவு லேசானது என்பதை பாருங்கள். உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைத்தது? நீங்கள் மருத்துவராச்சே, அதன் பக்கம் போகாமல் எப்படி இந்த ஞானங்கள் கிடைத்தது என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்வி. இதுவரையில் பதில் சொல்லவில்லை. இன்று அந்த பதில் தானாக வருகிறது. இப்பொழுதுதான் அது பொருத்தமான கூட்டமாகவும் பொருத்தமான சூழ்நிலை அமைந்திருக்கிறது. அதற்காக இந்த பதில் வந்து கொண்டிருக்கிறது. வேறு என்ன வழி? தவறான இந்த பாதையை விட்டும் நான் விலக வேண்டும். வேறு என்ன வழி? வழி தெரியாது. நிச்சயமாக வேறு வழி இல்லை. இருந்தாலும் அந்த கேள்வி உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில் விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவத்தில் உள்ள ஒவ்வொரு கேடும் இன்னும் அதிகமாக, அந்த மருந்தை ஒன்றை பார்த்தாலும் பயம் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஞானங்கள் என்னை இறைவன் உறுதிப்படுத்துகின்றான். நீங்கள் நினைத்தது சரி, நீங்கள் ஏற்றுக்கொண்டது சரி, பிழைக்க வேண்டும் என்பதற்காக அதை உங்களுடைய வாழ்க்கையை ஆய்கொண்டு உண்மைக்கு புறம்பாக நீங்கள் அந்த கேள்வியை விட்டுவிடவில்லை. இப்பொழுது உங்களை உறுதிப்படுத்துகின்றேன். உங்களுடைய ஞானங்களின் மீது உறுதிப்படுத்த தவறின் பக்கம் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆங்கில மருத்துவத்தில் உள்ள ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு மருந்திலும் உள்ள தவறுகள், அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையிலும் உள்ள தவறுகள் தெளிவாக தெரிகிறது. எவ்வளவு தெளிவாக பார்க்க முடியும் என்றால் இதற்கு மேல் தெளிவாக பார்க்க முடியாது என்ற அளவுக்கு. ஒவ்வொருவரிடமும் நான் கேள்விகள் கேட்கும் பொழுது, MD படிப்பில் கேள்விகள் கேட்கும் பொழுது, ஒவ்வொரு ப்ரொஃபஸரும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று தான் கேட்பார்கள். உன்னால் ஒரு சீட் வீணாகிவிட்டது, வேறு யாருக்காவது கொடுத்திருக்கலாம் என்று கூறுவார்கள். நான் கூறுவேன், என்னால் ஒரு சீட் காப்பாற்றப்பட்டது. ஒருவன் எந்த தகாத சூழ்நிலையில் மாற்றுவதிலிருந்து நான் பாதுகாத்தேன். அவர்கள் கூறினார்கள், உனக்கு ரொம்ப வாய் இருக்கிறது. இருதயத்தின் அமைப்பில் எது உண்மை இருக்கிறதோ, பிறர் பார்வையில் எனக்கு நான் அதிகமாக பேசுபவனாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். அதனுடைய விளைவு முதலாவதாக ஹோமியோபதி. அதை படித்து இதைவிட மேலானதாக இருக்கிறது. நிச்சயமாக இதில் நாம் காலுண்டலாம். அந்த ஹோமியோபதியிலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் புது ஞானங்கள், புது விளக்கங்கள், புது அணுகுமுறை, புது அறிவின் கோணம். யார் ஏற்படுத்தியது? வழிமுறை தவறுதான், வேறு என்ன வழி என்று இருந்ததன் காரணமாக இறைவன் உங்களுக்கு கற்பிப்பதாகும். அந்த ஹோமியோபதியில் உயர்வான நிலை அடையும் பொழுது அதிலும் மிக பெரும் தவறு இருப்பதை அறிந்து நிச்சயமாக இதுவும் கேடானது. அப்படியானால் இயற்கை வழிமுறைகள் என்பது உலகத்தில் உள்ள தாவரங்களையெல்லாம் நான் அறிந்து கொண்டிருக்க முடியாது. அது முடியாத காரியம், கஷ்டமானது. இறைவன் எனக்கு லேசாக்கி இருக்கிறான். இந்த இறைவழி என்ற இந்த ஒரு பகுதியில் இந்த இயற்கை வழி என்பது எனக்கு தேவையில்லாதது. இயற்கையை படைத்துடைய இறைவன் வழி எனக்கு வேண்டும். இயற்கையையும் படைத்தான இறைவன், அது எனக்கு லேசான வழி. ஆகவே நான் இந்த வழியின் பக்கம் செல்வோன் இல்லை. இதைவிட லேசானது என்ன? என்னுடைய கேள்வி அவ்வளவுதான். முதலில் தவறான வழி, வேறு வழி என்ன என்ற கேள்வி. இப்பொழுது இதைவிட லேசான வழி என்ன என்ற கேள்வி. எந்த வழி என்று எனக்கு தெரியாது. எப்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அப்பொழுது லேசான வழி எனக்கு வேண்டும். என்ன வழி என்றது மட்டும்தான். அதை தேட வேண்டாம். அந்த கேள்வியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். விளக்கங்களும் வரலாம், அல்லது விளக்கங்கள் இல்லாமல் பாதைகளை மாறிப்போகும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பெரும் துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்திருக்கின்றன. என்ன வழி என் இறைவனே நீ எனக்கு அறிவிப்பாயாக என்ற அந்த ஒரே கேள்வியில் நிலைத்து நில்லுங்கள். உங்களுடைய தவறான வழியின் மீது நீங்கள் வெறுப்படைந்து விடுங்கள். வேறு என்ன வழி இதை தவிர என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய தொழிலை நீங்கள் பூஜை பண்ணாதீர்கள், பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிவிடுவீர்கள். வேறு என்ன வழி? இது தவறு என்பது தெரிந்துவிட்டது. காலம் புறா உழைக்க முடியாது இல்லையா? ராத்திரி பகலாக உழைக்க முடியாது இல்லையா? எத்தனை நாளைக்கு? ஓய்வு வேண்டும். ஓய்வில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. இது தவறான வழியாக இருக்கிறது. எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும். என்ன வழி? இது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கின்றது. என்ன வழி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நமக்கு என்ன முடியும் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய எண்ணங்கள் என்ன வழி என்று ஆரம்பித்து விட்டது. சுகமான வாழ்க்கை இறுதி மூச்சு வரையில் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. மறந்து விடுவீர்களோ? இனியும் என்ன வழி என்பதை நீங்கள் தேட வேண்டாம்.
மனதிற்குள் நிறைவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வேறு என்ன வழி? இது நிராகரிப்பவர்களுடைய பேச்சு, இறைவனை பகிரங்கமாக நிராகரிப்பவர்களுடைய பேச்சு. வேறு என்ன வழி இருக்கிறது என்று? இறைவனிடம் இல்லாத வழியா? நம்பிக்கையாளர்களாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அந்த நம்பிக்கையினுடைய ஒளி ஞானங்களாக உங்களுக்கு பாதையை அமைக்கும். அந்த ஞானங்கள் என்ன என்று தெரியாத நிலையில் நீங்கள் அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். இறுதியாக உங்களுக்கு விளங்கும் இவையெல்லாம் ஞானங்கள் என்று. பின்னர் அக்குபங்க்சர் என்ற அந்த துறை ஏற்பட்டது. அதிலும் உலகம் அறியாத வழி. இறைவனுடைய பாதையில் இது தவறான வழி. MBBS MD இதை வைத்துக்கொண்டு லட்சமாக சம்பாதிக்க முடியும். இதை தவிர வேறு வழி என்ன வழி இருக்கிறது? நாம் இருப்பதை பாதுகாத்துக் கொள்வோம். தவறான வழி என்று தெரிந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கைக்கு எனக்கு அது பயன்படுவதன் காரணமாக எந்த அளவுக்கும் நான் மனித துரோகமாக போவேன் என்ற அந்த எண்ணத்திலிருந்து இறைவன் என்னை பாதுகாத்தான். அதன் காரணமாக நான் ஏற்றுக்கொண்டது வேறு என்ன வழி என்ற அந்த ஒரு பாதை தான். வழி என்ன என்று தெரியாத நிலையில் அக்குபங்க்சர் என்ற அந்த மகத்தான ஒரு பாக்கியம். அதிலும் புதுமையான விஷயங்கள், படிப்பறிவுக்கு அப்பாற்பட்டது. எனவேதான் என்று உங்களுக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகின்றேன். இது வாழ்க்கை அல்ல, என்ன வழி என்பதன் கேட்டதன் காரணமாக இது எப்படி இங்கு உங்களுக்கு இந்த புத்தகமாக வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள எந்த ஒன்றும் எந்த படிப்பிலும் சம்பந்தப்பட்டதல்ல, எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாது. அப்படியானால் இது இறைஞானங்கள். வேறு என்ன வழி என்று கேட்ட அந்த ஒரே காரணத்திற்காக இறைஞானங்கள் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றன என்பதை அறிவிக்கக்கூடிய புத்தகங்கள் இவை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வழியை நீங்கள் இறைவன் பாதையில் அடைய வேண்டும், இறைவன் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நீங்கள் மாற வேண்டிய கோணத்தை இது உங்களுக்கு அறிவிக்கும். அந்த அக்குபங்க்சரிலும் 10-12 ஊசிகள் போடுவது கஷ்டமாக இருக்கிறது. வேறு என்ன வழி? லேசாகும். மின் இணைப்புகள் எல்லாம் கொடுத்து சூடு காட்டி மூலிகையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டையெல்லாம் நாரடித்து இது எனக்கு வேண்டாம், கெட்ட வழியாக இருக்கிறது, வேறு என்ன வழி? ஒவ்வொரு விஷயத்திலும் நான் திருப்தி அடைந்தவன் இல்லை. இதைவிட லேசானது, இதைவிட லேசானது. ஏனென்றால் நான் சுகவாசி. வேலை செய்வது பிடிக்காது, இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது பிடிக்காது, உழைக்கிறது அறவே பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும்? நீங்கள் உழைப்பையெல்லாம் பெருமைக்கு ஆக்கிக் கொண்டீர்கள். நான் உழைப்பை என்னுடைய சிறுமைக்கு ஆக்கிக் கொண்டேன். ஏனென்றால் என் மனதுக்கு பிடிக்காது. நீங்களோ பிடிக்காததை பிடிக்கும் என்று ஊருக்கு காண்பித்துக் கொண்டு நான் உழைப்பாளி என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக உழையுங்கள். உங்களுக்கு நீங்களே தேடிக்கொண்டு அந்த வினையை அனுபவியுங்கள் நன்றாக. இன்று முதலாக உழைப்பு என்ற அந்த கேடான வார்த்தையை ஒருபோதும் உபயோகிக்க வேண்டாம். சுலபமான வாழ்க்கை வேண்டும். இந்த சுலபமான வாழ்க்கையில் தான் 10-12 ஊசிகளை போட்டுக் கொண்டிருப்பது எனக்கு கஷ்டமான வேலையாக இருக்கிறது. அதை துடைப்பதும், அதை சரிபார்ப்பதும், அதை அந்த ஊசியுடைய முனை மடங்கி விட்டதா என்று பார்ப்பதும், குத்திட்டு இழுக்கும் போது ஆண் கத்தும், அதுக்கப்புறம் தான் தெரியும் ஊசி மடங்கி போச்சு, அதை தூக்கி போடுறதும். ஊசியை போட்டுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறது. வெயிட்டிங் பீரியட் யாருக்கு பிடிக்காது? ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானது, உடனே வேணும்பீங்களா அல்லது லேட்டாகட்டும்னு சொல்லுவீங்களா? சாதாரணமாக காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு கூட ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து, வேலைக்காரங்கிட்ட கொடுத்து இப்போ வாங்கிட்டு வாங்க சீக்கிரமாக வாங்கன்னு தான் சொல்லுவீங்க. அவங்க 2 கால் தான் இருக்குது. லேட் ஆகிறது பிடிக்காது, கஷ்டமானது பிடிக்காது, உடனே வேண்டும் என்ற அந்த ஒன்றை தவிர, ஜெல் என்றால் எண்ணெயாகி அங்கே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாதையை தவிர வேறு எந்த பாதையும் எவருக்கும் பிடிக்காது. இந்த பாதையைத்தானே நீங்கள் மறுத்து, அது லேட்டாகத்தான் செய்யும். வாழ்க்கையெல்லாம் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். எது நீச்சல் போடணும்? சோதனைகள் வேணும்னு விரும்பணும், அது உழைக்கணும். மாடா பேயா நாயா அலையணும், பிறகு கிடைக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது. உழைப்பு யாருக்கு? ஆடு மாடுகளுக்கு, மனுஷனுக்கு? சாதாரண நல்லா உழைக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க? எப்படிப்பட்ட பாராட்டு? மாடா உழைக்கிறான்னு சொல்லுவீங்க. வெளியில் பேசுறது உழைப்பு, கண்ணியம். எப்படி இந்த மாதிரி பேச முடியுது? அறிவு என்ன ஆச்சு? எந்த அளவுக்கு நாம் இந்த அரசியல்வாதிகளாலும் வீணா போன தலைவர்களாலும் மடையர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஸ்லோகங்களின் காரணமாக. மைக் போட்டு பேசிட்டா சரியா போச்சோ, கத்திட்டா. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது. இது ஒரு பேச்சு. தலைவர் பாடிட்டார். உழைத்து வாழணும்னு சொல்லிட்டீங்க,
பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. நீங்கள் உழைக்கிறது யாருக்காக? ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் உழைச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளவு பலன்கள் உங்களுக்காக இருக்குது. உன்னத்துக்கு தானே. அதுலேருந்து பிச்சை காசு தானே நமக்கு சொல்ல சம்பளம். அதுவும் அவன் போடுறது தானே. நான் கேட்டவன் தரமாட்டான். அப்போ என் உழைப்பில் அவன் வாழ்ந்துட்டுருக்கானே. ஒன்று சரி ஒன்று தப்பாக போச்சு. உழைத்து வாழக்கூடாதுன்னு நம்பிக்கிட்டு சொன்னால் நான் உங்களை வேலைக்காரன் வைக்கக்கூடாது. ஏன்னா பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. அது தத்துவ பாட்டு. கிறுக்கு பாட்டெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு மனிதர்கள் பேச்சுக்களின் காரணமாக, வீணான மைக் முழக்கங்களின் காரணமாக வேடிக்கை பொருளாக நாம் ஆக்கப்பட்டு விட்டோம், சரிகட்டவர்களாக நாம் ஆக்கப்பட்டு விட்டோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கஷ்டங்களை என் மனம் ஒப்புக்கொள்ளாது, தவறான பாதைகளை என் மனம் ஒப்புக்கொள்ளாது, கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். இந்த அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும். பிறகு இந்த 12 ஊசிகளை போட்டுக் கொண்டிருப்பது எனக்கு பிடிக்காது, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்க்குறது எனக்கு பிடிக்காது. என்ன செய்யணும்? லேஸ் ஆகணும். ஒரு நாளைக்கு 300 பேஷண்ட் வந்தாங்க, 400 பேஷண்ட் வர்றாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். எனக்கு பிடிக்கலை, ஆனால் பணம் வேணும். ரைட், பேஷண்ட் வரக்கூடாது, பணம் மட்டும் வேணும். நல்லா இருக்குது எண்ணங்கள். என்ன வழி தெரியாது, நம்புங்கள். ஒரு செகண்ட் ஒரு பேஷண்ட் போதும். அப்படிப்பட்ட ஞானங்கள் நீங்கள் தேடியதா? உங்களை தேட முடியுமா? கேள்வி ஞானங்கள் எவ்வளவு அழகான வாழ்க்கை வழிமுறை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையுடைய வாழ்க்கையில் இன்று முதலாக உங்களுடைய கேள்வியை விட்டுவிட வேண்டாம். சுலபம் சுலபம் சுலபமானது சுலபமானது என்று அந்த ஒன்றுக்கு மட்டுமே வழி தேடிக் கொண்டிருங்கள். இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கையும் நினைத்தால் சுகம். இந்த மைக்கு இது எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வேண்டாம். நினைத்த நினைப்பில் உலக மக்கள் அனைவருடைய இதயத்திலும் போய் இறங்க வேண்டும். இது என்னுடைய தேவையாக இருக்கிறது. எப்படி, என்ன வழி தெரியாது, தேவை இருக்கிறது. இன்னும் மேலாக என் இறைவனை என்னுடைய வழியை லேசாக்கி கொடு. இன்னும் ஞானங்களால் என்னை உயர்த்துவாயாக. இதற்கு மேல் லேசான வழி என்ன இருக்கிறது தெரியவில்லை, ஆனால் வேண்டும். எவ்வளவு சுலபமான வழி பாருங்கள். இந்த வழியை நீங்கள் உங்களுக்கு மேற்கொள்பவர்களாக, கேள்வி ஞானங்களுடன் கூடிய மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்பவர்களாக, வணக்க வழிபாட்டு முறைகளில் மனிதர்களை நீங்கள் பின்பற்றாதவர்களாக, பூசாரிகளையோ இமாம்களையோ முல்லாக்களையோ பாதிரிமார்களையோ கடவுளுக்கு புரோக்கர்களாக இனிமேல் ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய வழிமுறைகளை ஒரு காலம் நான் இனி பின்பற்ற மாட்டேன் என்று உறுதி கொண்டவர்களாக, நான் எப்படி மசூதியிலிருந்து விலகினேனோ அப்படியே நீங்கள் கோயில்களிலிருந்தும் உங்களுடைய சர்ச்சைகளிலிருந்து விலகியவர்களாக, இதுவரை மதம் பிடித்த மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மதம் என்பது யானைக்கு மட்டும்தான் பிடிக்க வேண்டும், மதம் மனிதனுக்கு பிடிக்கக்கூடாது. மனிதர்களாக மாறிய நிலையில் என்ற இருதயத்தை கோயில்களாக ஆக்கிக்கொண்டு, அதில் என்னுடைய இறைவன் எதை எனக்கு அளித்திருக்கின்றானோ அதை இறை வேதமாக, இறை வாக்காக எடுத்துக்கொண்டு, மனிதர்களுடைய பேச்சுக்களையும் அவர்கள் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் அருள் வாக்காக நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவை ஷைத்தான்களுடைய பேச்சுக்கள் என்பதை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன். என் இறைவன் எனக்கு போதுமானவன். என்னுடைய கேள்வி என்ற ஒன்றை அவன் என்னை விட்டும் நீக்கிவிடாமல் பேணி பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த கேள்வியில் உங்களுக்கு வழிமுறைகள் தானே அமையும், நீங்கள் போக வேண்டாம். அதற்குரிய எடுத்துக்காட்டாக என்னுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். போதுமான வெளிச்சமாக இது உங்களுக்கு இருக்கட்டும் என்ற பிரார்த்தனை அடிப்படையில் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன்.